ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பூண்டும் உளுந்து கருப்பு எள்ளு சேர்த்து ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க. கருப்பு எள்ளு, பூண்டு, கருவேப்பிலை, புளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய், கருப்பு உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ எப்படி எண்ணெயில் வதக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பக்கவாதம் நோயிலேருந்து நம்ம தப்பிக்க ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேங்க. மருதாணி பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சு அதை ஆறின உடனே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிகளில் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு குளிங்க. 7 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு அந்த நோயிலிருந்து ரிலீஃப் ஆனது நல்லாவே தெரியும். ஈஸியான ரெமெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது, ஏன்னா சட்னியோட அளவு கம்மி தான். அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். புளியை சேர்த்துக்கலாம். பூண்டு, சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை எல்லாம் மட்டும் அந்த சூட்டோடு இருந்தால் போதுங்க. இப்போ இது எல்லாம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் சூடாக இருக்கும் பார்த்தீங்களா வானலி, அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடாகணும். அதே டைத்தில் லைட்டாக வதங்கணும். வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறணும். இந்த சூட்டோடையே இந்த கருப்பு எள்ளு இருந்தால் போதுங்க, இல்லாட்டி சீக்கிரம் கருக்கிடும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா ஆறின உடனே அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சட்னியாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டான சட்னி, கார சாரமானதுங்க. இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு மெடிசினல் வேல்யூ தாங்க. நைட்டு நேரம் தூங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இயற்கையாக ஒரு ரெமெடி சொல்கிறேங்க. இதுக்காக நீங்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் சாப்பிட வேண்டாம், அது சைடு எஃபெக்ட் கொடுக்குங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலான்னா, மருதாணி இலை எல்லாருக்கும் தெரியும். மருதாணி பூ எடுத்துக்கோங்க. இலை தேவையில்லை. மருதாணி பூ கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படியும் நம்ம தூங்குறதுக்கு தலகாணி பயன்படுத்துவோம், தலைக்கு அடியில் வச்சு பயன்படுத்துவோம். அதுக்கு பதில் அந்த தலகாணி உரையில் ஃபுல்லாக மருதாணி பூக்கள் போட்டு அது தலகாணிக்கு பதில் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையுங்க. நிம்மதியான தூக்கம் வரும். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம மருதாணி இலை கிடைக்கும்போது மருதாணி வைக்கிறோம் கையில். அது நிறைய பேருக்கு அவங்கவுங்க உடம்பு ஹீட்டாக கூல் பாடியாக அதை பொறுத்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். நிறைய பேருக்கு மருதாணி வச்சா சிகப்பாக இருக்கும், அரக்கு கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ரெட் கலராக மாறுறதுக்கு காரணம் அதில் இருக்கிற ஆட்டோ சயனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் தாங்க. அதனால தான் நம்ம மருதாணி இலை கையில் வச்சா நல்லா சிகப்பு நிறமாக மாறுதுங்க. நம்ம அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்குங்க. இது எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. எப்பவும் போல் தாளிப்பு போட்டுட்டு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கிளறி கொடுக்கலாங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாமே உடம்புக்கு சேர்க்க வேண்டிய அவசியமான பொருள் தாங்க. சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் ஆல்டர்னேட்டிவாக தொட்டு சாப்பிட்லாங்க. எப்பவும் போல் மல்டி பர்பஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.